ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கும்பமேளா நடந்துகிட்ருக்கு. பிரயாக்ராஜில் பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் குளிச்சுட்டு வராங்க. இந்தியா ஃபுல்லாக வெளிநாட்டிலேருந்து கூட குளிச்சுட்டு வராங்க. ஆனால் மாசுக்கட்டு வாரியம் அந்த தண்ணி எப்படி இருக்குது, மக்கள் குளிக்கிறதுக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்ததில் தான் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த இதில் பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ரியாக கலந்து குளிக்கிறதுக்கு அதில் இதுவே இல்லை, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அந்த தண்ணியில் மக்கள் இப்படி குளிச்சுட்டு போகிறாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மாசுவாக இருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து தெரிஞ்சு கூட தொடர்ந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ டிவி நியூஸை எல்லா இடமே வேகமாக பரவிட்டுருக்கு. ஆனாலும் மக்கள் நிறுத்தவே இல்லை. இந்த தண்ணியில் தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. 55 கோடி மக்கள் அதில் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேக்ட்ரியை கலைஞ்சிருக்கு. அது சுத்தமான ஒரு தண்ணீரே இல்லை அப்படின்னு அவங்க பார்த்துருக்காங்க. மாசு கட்டுப்பாடுலேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அவங்க சேனல் சப்ஸ்கிரைப். கும்பமேளத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் குளிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் தங்களுடைய சாங்கம் மட்டும் குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வளர்ப்பு அதெல்லாம் குளிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா உத்தரவு என்னுடைய செல்ஃபோன் பயங்கர பாவம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 3 தடவை முக்கிட்டு வந்திருக்காரு. அந்த செல்ஃபோனையும் பார்த்திங்கன்னா பாவம் செஞ்சுருக்கு, அதுவும் குளிக்கணும்னு சொல்லி 3 தடவை பார்த்திங்கன்னா அதையும் முக்கி குளிப்பாட்டி வந்திருக்காரு. இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. கும்பமேளாத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாபமே ஒரு நாளைக்கு 5,000 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு டீ விற்கிறவர் போட்டிருக்காரு. நான் ஸ்டால் போட்டேன், அதில் ஒரு நாளைக்கு எனக்கு 5,000 ரூபா கிடச்சிருக்கு. கும்பமேளா கூட்டத்துக்காக பார்த்திங்கன்னா 7,000 ரூபா எனக்கு டீ விற்றதில் 5,000 ரூபா லாபமே ஒரு நாளைக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்குது. கும்பமேளாவில் நிறைய பேர் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல மக்கள் வீசின பணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தம் மூலமாக நிறைய பேர் எடுத்து ஒரு நாளைக்கு 5,000 ரூபா அதுலேயே காந்தத்தை ஒரு கயரை விட்டு தண்ணிக்குள்ளே விட்டு அதை எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏராளமான 10 ரூபா காயின்ஸு, அப்புறம் நோட்டு, இப்படி நிறைய ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 4,000 ரூபா கிடச்சிதான். இப்படி இன்னமும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் பெரிய பெரிய மிஷினை வச்சு அந்த ஃபுல்லாகவே இந்த கும்பமேளா இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குப்பைகள் ஒரு சின்ன தேங்காய் கையளவு எலுமிச்சை அளவு குட்டி குட்டி தேங்காய்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு விற்கிற தகவல் வந்திருக்கு. அந்தளவு பயங்கர கூட்டத்தினால பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக இலவச சாப்பாடு போட்டாலும் சாப்பாடு கிடைக்கல. ஏன்னா கூட்டம் ஓவராக இருக்கிறதுனால. மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது.